ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி SOS பேனிக் அலர்ட் பட்டன் அந்த கான்செப்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் டிடெக்டர் அலாரம் இந்த கான்செப்ட் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த ஸ்மோக் டிடெக்டர் அலாரம் சிஸ்டம் இது எதுக்காக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, பப்ளிக் பிளேசஸில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்படி ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பஸ் வந்து கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும். ஓகேவா? இப்படி பஸ்ஸை ஆன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்டே அவங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பப்ளிக் பிளேஸில் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் சிகரெட் குடிக்கிறேன், சிகரெட் குடிச்சிட்டு என்ன பண்ணலாம், நான் வந்து டஸ்ட்பினில் வந்து போடுறேன். அப்போ ட்ரை வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், அந்த டஸ்ட்பின் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஃபயர் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே பேப்பர்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. இப்போ பேப்பர்ஸ் நிறையா இருக்கும்போது அவங்களுடைய சிகரெட் குடிச்சிட்டு அந்த சிகரெட் வந்து அவங்க போட்டாங்க அப்படின்னா நெருப்பு அணைக்காமல் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அங்கே வந்து பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டே ஆக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மோக் டிடெக்டர் சிஸ்டம் வந்து நம்ம வைக்கணும். ஓகே, ஃபயர் அலாரம் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஸ்மோக் டிடெக்டர் வந்து யாரும் ஸ்மோக் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் இந்த ஸ்மோக் டிடெக்டர் அலாரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்சைட் வந்து உங்களுக்கு இது பண்ணுற மாதிரிங்க, ஸ்மோக் இஸ் ஆஃப்டன் த இயர்லியஸ்ட் சைன் ஆஃப் யர் ஃபயர். ஏன்னா ஃபயருக்கு இது ஒரு இயர்லியஸ்ட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் பீப்புள் மே நாட் நோட்டீஸ் இட் இமிடியேட்லி எஸ்பெஷலி டியூரிங் நைட் டைம் ஆர் வென் த ஏரியா இஸ் அன்ஆக்குஃபைடாக இருக்கப்பையும் அதே மாதிரி நைட் டைம்லேயும் என்ன பண்ண முடியாது, ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்டிமேட் பண்ணி அதுமாதிரி அந்த ஸ்மோக் வரதையும் நம்ம வந்து வச்சு என்ன பண்ணலாம், ஃபயர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் ஸ்மோக் கேன் சேவ் லைவ்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் மேஜர் டேமேஜஸ். டு அட்ரஸ் திஸ் நீட் டு அன் ஆட்டோமேட்டிக் ஸ்மோக் டிடெக்ஷன் அலாரம் சிஸ்டம் இஸ் எசென்ஷியல் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் MQ2 smoke sensor continuously monitors the air for smoke particles and sends the sensor output to the atmega 3 to 8 micronodal. When smoke levels is exceeds the safe limit, the controller activates a relay driven 12 volt buzzer alarm. ஓகே, இங்கே வந்து சேஃப்டி லிமிட்டை இது பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து சேஃப்டி லிமிட்லாம் செக் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்மோக் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், உடனே வந்து நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோன்னா இதுக்கான பிளாக் டயக்ராம் வந்து நம்ம பார்ப்போம். பிளாக் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். ஓகே, பவர் சப்ளை அப்படின்னு வந்து காமனாக யூஸ் பண்ணுறது அது MQ2 ஸ்மோக் சென்சார் இருக்கும், ப்ளஸ் டிரைவர் ரிலே 12 volt பஸ்ஸர் அலாரம் LCD டிஸ்பிளேக்கும் இன்புட்டாக இருக்குது, அதேமாதிரி கண்ட்ரோலருக்கும் இன்புட்டாக இருக்குது. ஓகே, அப்போது ஸ்மோக் சென்சார் வேல்யூஸ் என்ன பண்ணும், atmega 3 to 8 வந்து ரீட் பண்ணும். இது வந்து டிஜிட்டல் சென்சார், அனலாக் அவுட்புட்டும் இருக்குது. நீங்கள் வந்து டிஜிட்டல் சென்சார் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. டிஜிட்டல் சென்சார் அவுட்புட் எடுத்து என்ன பண்ணுங்க, என்னுடைய கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு அந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய டிரைவர் ரிலே 12 volt பஸ்ஸர் அலாரமுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ எப்போ எனக்கு வந்து இந்த ஸ்மோக் டிடெக்ட் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணேன், பஸ்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணேன், அதோட லைவ் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு LCD டிஸ்பிளேல அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த பிளாக் டயக்ராமில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஸ்மோக் டிடெக்ஷன் ப்ரிவென்ட்ஸ் மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் வித்தவுட் ஹியூமன் இன்வால்வ்மெண்ட், low cost and easy to implement using MQ2 sensor, fast response time for immediate warning, LCD display shows smoke status clearly, helps in protecting property and saving lives, suitable for continuous 24/7 monitoring. ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மோக் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா இயர்லியாகவே என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், கிச்சன்ஸ் அண்ட் குக்கிங் ஏரியாஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், ஆஃபீஸஸ் அண்ட் கார்ப்பரேட் பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், வேர்ஹவுஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ரூம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், சர்வர் ரூம்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரூம்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ஸ். இங்கே எல்லாமே என்ன பண்ணலாம், நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.